தேவைப்படும் விஷயம். ஆஹா, நன்றி. இப்போது அவர்கள் என்னுடைய பெட்டியில் என்ன வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். ஓ, பிங்க் திரும்ப ஒச்சரக்கல். அருமை. இது எனது விருப்பமான வீட்டிலிருந்து குயின் தூண் அகற்றுவதற்கு மிகவும் போகும். எவ்வளவு பெரிய சிலந்தி. இப்படிப்பட்ட திகில் காரணமாக வெள்ளை முடி மட்டும் வந்து விடாதில்லையா? என்ன சொன்னீங்க கிம்? ஓ இல்ல, குழு. என் வெக்கும் கிளீனர் எனக்கு உதவியது. எல்லா சிலம்பினையும் வெக்கும் செய்யலாம் வாங்க. என்ன கொடுக்கப்பட்டதா? ஆஹா, ரப்பர் கை துணிகள். சூப்பர். இப்போ நாம எல்லா குப்பையையும் எதிர்கால கனவு வீட்டிலிருந்து அகற்றுவோம். ஷார்ட் போடுங்க வலைப்பின்னல்களே. சூப்பர். ஆஹா, நல்ல வேலை கிம். என்ன? ஆமாம், எனக்கு தெரியும். வாவ், இந்த பிங்க் கார்பெட் எனக்கு ரொம்ப செம்மத்தா இருக்குது. ஆனா எனக்கு அது வீட்டின் அடிப்பகுதிக்காக வேணும். அதனால இதோ ஒரு ஸ்டேப்லர். அடுத்தது கூரை முதல் தொடங்கி சுவர்களை தொடர்வோம். ஜன்னலுக்கான துளை செய்ய மறக்காதீர்கள். அப்படியே சரியானது. இந்த சுழலும் இதயத்தை சேர்ப்போம். இந்த நிறம் என்ன பொருத்தமாக கூடியதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கேயர்ஸ் தேவை மற்றும் என்னுடைய முடிக்காக அல்ல, என் கார்பெட் கூரைக்காக தேவை. இதில் சிலதை வெட்டி விடலாம். அப்ப அதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஓ ஆம், இது முட்டாள்தனமாக தெரிகிறது. ஓ, இங்கே பிரிங்கிள்ஸ் பாக்ஸ்களை பாருங்கள். நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியுது. என் வாழ்நாளில் பிரிங்கிள்ஸை சாப்பிட்டு இக்கூழகைகளை சேகரித்தது வீணாக இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது இந்த கூழைகளே தேவை. ஜன்னல்களில் சில ஹாரிபோ மாம்பழ ஜல்லிகள், கூரையில் ஓரியோக்கள். சரியாக இருக்கிறது. இந்த குட்டி கொடி இங்கே. மியா, சிறிது கவனமாக இரு. சரி. ஓ, மன்னிக்கவும், நான் பலூன்களை ஊதி கொண்டிருக்கிறேன். இந்த மஞ்சள் பந்துகள் எனது புதிய வீட்டை வடிவமைக்க மிக சிறந்தவை. நான் எவ்வளவும் பலூன்களை ஊதினால் அவை வீட்டுக்கு போதுமானவை. ஓ, நான் கிட்டத்தட்ட முடிச்சு விட்டேன். ஓ, கடைசியாவும் மியா, நீ ஓகே? சரி. சுவாரஸ். இப்போது நான் வீடு அலங்கரிக்க விரும்புகிறேன். அடியில் இருந்து மேலே வருவோம். இந்த மஞ்சள் பந்துகள் நீண்ட சுத்திகளை நினைவூட்டுகின்றன. இதை மேலே வைத்து விடுவோம். முடிந்தது. சுவாரஸ். வாழைப்பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கின்றன. ஆனால் எனக்கு இன்னும் ஈக்குவி தேவை. சரி, ஒரு குழியை தோண்டுங்கள். வாழைப்பழத்தோல உள்ளவை. இப்ப எல்லாத்தையும் நினைச்சிட்டு காத்திருக்கலாம். வா, எவ்வளவு குளிர் மரம். பாருங்கள், என்னை வளர்த்தேன். இதோ சில எனக்கு பிடித்த வாழைப்பழங்கள். ஆம், இங்கேதான் நான் சூரிய குளியல் நாட முடியும். நல்லது. இப்போது நான் ஓய்வு எடுக்கலாம். ஓ, வாழைப்பழங்கள். நான் 2 எடுத்துக்கிட்டால் ஆண்டவர் எதுவும் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். அட, நீ இங்க என்ன செய்கிற டேன்? இல்ல, இது என்னோட பழங்கள். சரி, பரவாயில்லை. அதனால எங்களுக்கு சிகரம் தேவை, ஒரு திட்டம் தேவை நம்முடைய பிராண்டில். ஓ சரி, என் கையில் ஒரு இயந்திரம், ஒரு கார். ஆனா அதை எங்கே நிறுத்தலாம்? நான் ஒரு பந்தயம் நடத்த போறேன். ஆம், அதை இங்கு வைத்து போய் விடுங்கள். மிகவும் குழு. சரியானது. சரி, தலைமுறை அல்லவா இவர்கள்? சரி, எனக்கு இங்கு மேலும் சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது. இது எனது ஊஞ்சலின் ஒரு சிறிய கருவிகள் மற்றும் பாகங்கள் தொகுப்பு. ஆமாம், நாங்கள் ஸ்விங்ஸும் அதே போல அமைக்க போகிறோம். நான் ஒரு குழு ஹேண்டி உமன். இது என் யூனிகார்னுக்காக. சரியது. இப்போது ஒரு சிறிய அஞ்சல் பெட்டி. ஓ, மிகவும் அழகாக இருக்கிறது. வாவ். கிம் அழகான அஞ்சல் பெட்டை வைத்திருக்கிறார். இப்போது நான் என்ன செய்யலாம் என்று தெரியும். நான் என் மலர்களை சிவப்பாக சாய்க்கப் போகிறேன். என் அஞ்சல் பெட்டியில் வைத்துவிடு. ஓ, என்ன செய்ய போகிறேன் என்று நான் அறிவேன். எனக்கு அரைஞ்சு தேவையில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. இப்போ பந்து என்பதை கண்டுபிடிக்கவும். அவன் என் கடிதங்களை காப்பாற்றுவான். ஹலோ துவாலை வரும். நான் தான் தபால்காரர் சாம். உங்களுடைய அஞ்சலை தருகிறேன். என்ன ஒரு பொழுதுபோக்கும் அஞ்சல் தொட்டு உங்களிடம் இருக்கிறது மதிப்பிற்குரியவர். இதோ உங்க கடிதம். நல்ல மதியம். திருடேன், உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்தேன். நம்புகிறேன் அது. அது என்னை கடிக்கிறது. அது என்னை கடித்தது. உங்கள் அஞ்சல் தொட்டு எனக்கு பிடிக்கவில்லை. கடைக்கண். ஓ ஓ, இங்கு யார் வசிக்கிறார்கள்? சிறவிகள். ஹலோ அழகியே. மன்னிக்கவும், அது சங்கடமாக இருந்தது. எல்லாவளோ உங்களுக்கான கடிதம்.
என் பிரபஞ்சத்தின் இளம் பெண்மணி. நன்றி. நான் கூட போண்டும் வாழ்க ஏன்னு தெரியல. ஆனா கார்கள் இனி எனக்கு மகிழ்ச்சி தரல. ஓ அதுதான், நான் வீட்டில் இன்னும் எதுவும் செய்யல. நாமும் விரைவில் ஒரு கனவு அறை அமைக்க வேண்டும். ஓ இங்க எவ்வளவு காலியா உள்ளது. என்னால் இங்கே ஏதோ சூப்பராக தேவை. நான் சுவர்களிலிருந்து துவங்குவேன். எனது சுவர்களில் நீலம் நிறமாளி கொஞ்சாமை இருக்கும். இப்போ நான் அனைத்தையும் பணியாக்குறேன். சாபம், எனக்கு பணியாக்குறது பிடிக்கும். அடுத்ததாக என்ன செய்யலாம்? சரி, பாயிண்ட். மிருதுவான குட்டைகள் ஒரு உண்மையான பசங்க ரூம்ல அற்புதமாக இருக்கும். கடினமான பசங்க என் பொம்மைகளை சுவர்ல வைப்பது இதுதான் வழி. சரியானது. இதோ ஒரு சுத்து பொரியும் சில பிளாஸ்டர்கள். ஆஹா, அந்த கூலான பையன். ஆஹா, ஹக்கி வக்கி காயப்படுத்தாது. சரி, மைன்கிராஃப்டில் இருந்து இந்த தொப்பி, இந்த பன்றி குட்டி பாருங்கள். ஆமா, எனக்கு இந்த பிந்தி தேவையானது. ஓ, மற்றும் சில மாறிகளை ஹாம்ஸ்டருக்காக சேர்ப்போம். என் சிறிய ஹாம்ஸ்டர் பீட் உங்களை சந்திக்கிறான். அவன் என்னுடன் வாழ்வான். இந்த நாற்காலி எனக்காகவும் இருக்கிறது மற்றும் எல்லாம் தயாராகிவிட்டது போல தெரிகிறது. அருமை. ஆனால் இப்போது நீ குழப்பம் இல்லாமல் என் சிறிய நண்பருடன் அனுபவிக்கலாம். அவர் விளையாட்டுகளில் எனக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறார். நான் உண்மையாகவே ஒரு கனவின் அறையை பெற்றேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது நம்ப முடியாத அளவு அருமையாக உள்ளது. ஓ, நானும் எனது அறையை அமைக்க விரும்புகிறேன். ஆனால் டான் போல் இல்லை. நிச்சயமாக ஆம். முதலில் எனது கை நகத்தை சரி பார்க்க வேண்டும். ஐஹே, அந்த பிங்க் நகங்கள் எல்லாரையும் வேதிக்க வைக்கும். என்ன? ஹே, ஏன் சுவர்கள் இவ்வளவு வெண்மையாக இருக்கின்றன? அது பொருந்தாது. ஓ, அவசர பிங்க் ஹார்ட். இத ஹார்ட்ஸோட வண்ணம் தீட்டுவோம். ஓ, சரியானது. சரியா? நீங்களும் நன்றாக உள்ளது. ஆஹா, என் சரியான இளஞ்சிவப்பு அறை. ஆனால் தரை இன்னும் இளஞ்சிவப்பு இல்லை. கார்பெட்டை சேர்ப்போம். சில மேகங்கள் சுவர்களில், சில உதடுகள் விளக்குகளாக. ஓ அருமை. இது நீளம் அதிகாரம் கொண்ட பிங்க் ஒட்டகச்சிவிங்கி. அதை இங்கே வைப்போம். இப்போது அவ்விடத்தில் உள்ள என் மூலம் வந்த ஓவியம். அருமை. இந்த மேசை இங்கே மிகவும் அழகாக இருக்கும். என் விஷயங்களை வைக்க இடம் இல்லை இல்லையா? எனக்கு மேலும் சில தேவை. இது ஒரு அழகான மேசை கண்ணாடியோட உள்ளது. சே, நான் தினமும் அழகா இருக்கும்படி மேக்கப் புதுப்பிக்க வேண்டும் இல்லையா? நான் வெளிப்படுதமிழ். என் முடி எவ்வளவு மென்மையானது. மேலும் நல்ல சுகந்தம் வெற்றிக்கான முக்கியம். என் அறையை பாருங்கள், அது பரிபூரணமாக உள்ளது. இதோ என் பூனைக்குட்டி, மிகவும் அழகான பூனைக்குட்டி. சரி சரி. இந்த வெள்ளை சுவர்கள் என்னை சோகமாக்குகின்றன. நமக்கு நுட்பமாக குறைய தொழில் செய்ய வேண்டும். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை உள்ளது. முதலில் சுவர்களை மஞ்சளாக வண்ணமிடுவோம். அது பிரகாசமாகவும் நேர்மறையாகவும் இருக்கும். வண்ணத்தை ஊற்றுங்கள் மற்றும் அதை ரோலருடன் எடுத்து செல்க. நான் சுவர்களை வண்ணமிடுவதை மிகவும் விரும்புகிறேன். இப்போது நான் சூரியனை வரைந்து விடுவேன். பாருங்கள், இது மிகவும் சுலபம். சில ரேக்கள், அவ்வளவே. சரி, உனக்கும் பூசி விடுவோம். அருமை. சுவர்கள் எல்லாம் மஞ்சளாகிவிட்டது. நன்றி. ஆனால் தரையை பாருங்கள், அதற்கு இன்னும் சிப்பிக் மோருவது தேவை. இது கடற்கரை போலதான் உள்ளது. மிக அருமை. இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். முற்றிலும் சரியாக உள்ளது. இப்போது இங்கே மற்றும் அங்கே சில கலகலப்பான போஸ்டர்கள் வேண்டும். ஹாஹா, ஹை டக்கி, உஃபு. இந்த மேசையை பார். என் மஞ்சள் பொம்மைகளை எல்லாம் இங்கே வைப்பேன். ஆஹா, இங்கு வைக்கும். இப்போது எனக்கு ஒரு மேசை வேண்டும். சரி, அதுவும் மஞ்சளாக இருக்க போகிறது. இந்த விஷயத்தை பாருங்க. நான் ஏற்கனவே கடற்கரையில் இருப்பது போல உணர்கிறேன். ஓ செம. என் உக்களிலே எனது பாடல்களை பாட முடியும். அதை அங்கு வைக்கலாம். சில மிகவும் அழகான மாலைகள். மேலும் என்னுடைய அழகான நாய் படம். நான் கோர்கிஸ் நாய்களை நேசிக்கிறேன். இங்கே வா, என்
அருமை பையனே. ஆஹா, நீ எவ்வளவு அழகானவள். என் பாடலுடன் பாடு. நீ விருப்பமானதை பின்னூட்டங்களில் எழுது. கூரியரில் இருந்து பார்சலை எடுத்துச் செல்ல வேண்டும். இது ஏற்கனவே இங்கு இருக்கிறது. வணக்கம் மிஸ்டர் கூரியர், எனது உடன் வாருங்கள். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நாங்கள் ஒரு மோசமான அறையை பெற்றோம். அதனால் என் நண்பர்களும் நானும் இப்போது எல்லாவற்றையும் சுத்தமாக்க போகிறோம். பொருட்களை பிரி. நன்றி திரு கெரியர். பை பை. ஓ, இங்கே என்ன இருக்கிறது? இவ்வளவு பெரிய தூசி படலங்களை நான் இதுவரை காணவில்லை. நான் குழல்களை சுத்தம் செய்ய தொடங்குகிறேன். என் கையுறைகள் எனக்கு உதவும். மூட்டையில் குப்பைகளை எல்லாம் வைத்து விடுகிறேன். அருமை. எல்லா பெண்களும் அறையை சுத்தம் செய்ய உதவினார்கள். அதை தெளிவாக வைத்துக்கொள் பெண்களே. இந்த பயங்கரமான படுக்கைகளை நீக்கி சுவர்களில் உள்ள கிராஃபிட்டியை சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்து நீங்கள் ரோஸ் மற்றும் பேண்ட் கொண்டு ஆயுதம் செய்து விட்டீர்களா? அருமை. சுவர் சங்கி இக்கைப்படுத்தல்கள் மீது நாங்கள் பேசலாம். பெண்களே, எனக்கு ஒரு யோசனை. நம்ம அறையில என்ன தேவை என்று எனக்கு தெரியும். 4 அறை உள்ள குதிர். வணக்கம், நீங்கள் உள்ளே வரலாம். அங்கே செல்லவும். பெண்களே, இந்த கூரியர் நமக்கு நாங்க கட்டுவதற்கு தேவையான அனைத்தையும் கொண்டு வந்திருக்கிறார். நாங்க கட்டுவதற்கான 4 அறைப்பட்ட வீட்டுக்கு உங்க பெட்டிகளை திறக்குங்கள். குழு குழு சென்று வா கூரியர். உங்களுக்காக பெட்டிகளில் என்னை வைத்திருந்தார்கள் என்பதை பார்ப்போம். பெண்களே, நீங்கள் பெற்றதை காட்டுங்கள். ஓ, இவை நிறமுள்ள திட்டிகள். எவ்வளவு அற்புதம். நாங்கள் சேயாகிக்கும் அறைகளை நீங்கள் கனவு காணும் ரூம்களாக கட்டுப்பையார்கள். நீங்கள் நன்றாக செய்து காண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முன்னோடிகளா, கட்டிட வல்லுநர்களா? பெண்கள் தங்களின் அறைகளை கட்டிக் கொண்டிருக்கும் போது உங்கள் விருப்பமான வண்ணம் எது என்று கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள். பச்சை, மஞ்சள், சிவப்பு அல்லது நீலம். எனது அறையை அலங்கரித்தல் நேரம். எனக்கு மஞ்சள் நிறம் மிகவும் பிடிக்கும். எனவே உள்ளே மஞ்சள் பெயிண்ட் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறேன். எவ்வளவு அருமையாக உள்ளது. நான் புத்தகம் நன்றாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். நான் என் மஞ்சள் கைகளால் சுவர்களை உலர்த்தப் போகிறேன். எவ்வளவு அருமையாக உள்ளது. இது எனக்கு சூரியனில் இருப்பது போல் உள்ளது. மிகவும் சூப்பராக இருக்கிறது. எனக்கு அழகு தோணுது. தயாரானது. என் பெட்டியில என்ன உள்ளது? வாவ், இது பச்சை வண்ணத்துல ஒரு சிறிய தூரிகை. சுவாரம். எனக்கு என் பிடித்த பச்சை வண்ணத்தில் சுவர் தாளம் போட வேண்டும். டிக்டாக் டோ விளையாடலாம். ஹாஹா, நான் ஜெயிச்சேன். இப்போ அதை மீண்டும் விளையாடுகிறோம். சச்சாவே இருக்கு. சிவப்பு லிப்ஸ்டிக். இதன் உதவியால் நான் சுவர்களில் அழகான சிவப்பு நெஞ்சுகளை வரைய விடுவேன். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக வந்திருக்கிறது. எனக்கு என் அறை மிகவும் பிடிக்கும். நான் என் சிவப்பான உதட்டுகளுடன் அதை முடிவில்லாமல் முத்தமிட வேண்டும். என் கடைய சரியான சிவப்பா பூசுறேன். சரியானது. அற்புதமான பொம்மைகளுக்கான இடத்தோடையும் ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இருக்கிறேன். பாப்பின்ஸ் ரொம்ப குளிர். அடுத்து என்ன? சரி, என் விருப்பமான பொம்மைகளை இந்த டைம் மீது வைக்கிறேன். அருகிலேயே மிருதுவான ஓட்டோமானும் காணவில்லை. அது மிகவும் நல்லது. நியான் சமிக்ஞைகளை போல வந்திருக்கிற ஒரு சிறிய லைட் கூட உபயோகத்துல இருக்கும். சூப்பர். அங்கே மியாத்த கிராமர் என்ன பண்றாரு? அது எவ்வளவு பயங்கரமா இருக்குது. வாய், நீ அவனை அமைச்சியா? ஓ, கேடு தேவை. சரிக்கு சூழட மீதாம் என் குசுமி. நான் காட்டில் கண்ட இவரை கொடிகளை மேலும் தேவை என்று நினைக்கிறேன். மற்றும் இவை பச்சை காம்பு சுவரில் அழகாக இருக்கும். சரியானது. மேலும் எனக்கு சில மாலையாக வடிவமைக்கப்பட்ட பாகங்கள் உள்ளன. அவையும் பச்சையாகவே இருக்கின்றன. ஓ, நான் கற்பனை செய்ததை போல் இருந்தது. அவசரமாக என்னுடைய நாற்காலியை வீங்க வைக்க வேண்டும். எளிதல்ல. மிருதுவானது. புத்தகங்களையும் வச்சிருக்கிற ஒரு மேசைக்கும் தேவையாகிறது. ஓ, எவ்வளவு அழகான மலர்கள். அவை என்னுடைய அறையை மட்டுமே அலங்கரிக்கும். விளையாட்டுகளுக்கான நேரம். வாவ், இந்த சிறிய யோடா என்னிடம் வந்துள்ளதா? வாவ், நீ மிக குளிர்ச்சியாக இருக்கிறாய்.
இன்னும் சில பொம்மைகளை சேர்த்து கனவுகளின் அறை தயார். என்ன ஹோம், இங்கே பச்சை வேணாம். மியா, இது உன்னுடைய பொம்மை. நான் அறையை மஞ்சள் பொம்மையால் மட்டுமே அலங்கரிக்க வேண்டும். தரையில் இருந்து தொடங்குவோம். இங்கே இன்னும் அதிகமான மணல் வைப்போம். கொல்லை மரத்தில் ஒரு மாலை. ஆம், இந்த டர்பிவில் ஒரு தலைவம் புடலாடுக்காம். அடடா, நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று உங்களுக்கு தெரியாது. இது சுவருக்காக அழகாய் சிப்பிகள் மீன்கள். ஓ, தோனி ஒரு சிறந்த கட்டிலாக இருக்கும். வேறு வேறு பொம்மைகளுக்கு போதுமான பெட்ரூம் மேசைகள் இல்லை. அதை இலவசமாக வைப்போம். சழகன் பிரைகள் அங்கே ஒரு பிரை தேங்காய் மரத்தை சேர்க்கலாம். சழகன் பிரைன் ஒரு ஸ்பீக்கர் மற்றும் ஒரு விசிறி. இந்த குழந்தைகளை பாருங்கள், அவங்க மினியன்ஸ். அவங்க எனக்கு மிக சகோதர மக்கள். எவ்வளவு அழகான இடம். ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. பிபிய பயமுறுத்துவோமா? பிபி, ஏன் அங்ககிட்டே தர மீது உட்கார்ந்தே எதுவுமே பண்ணாம இல்ல? அடடே, அது எளிதான. நான் இன்றுதான் இப்படி ஒழுங்குபடுத்த துவங்குகிறேன். அற்புதமாக சுவர்களில் இங்கே நாங்கள் இதய வடிவில் ஒரு தலையணையை மற்றும் அதன் மேலே காதல் எனும் வாசகத்தை கட்டியிட்டு விடுவோம். ஏனெனில் அது உலகில் எல்லாமையும் வெல்லும். மேலும் என் போன்ற சிவப்பு உதடுகளின் வடிவில் ஒரு பெண்ணையும். நான் சுவர்களில் சில அழகிய வண்ணமயமான மணிவிளக்குகளை கட்ட வேண்டும். சிவப்பு தூணை தூக்குவது தயாரி படைச்ச கிழக்கி தேங்காய் ஸ்ப்ரே பண்ணு. அழகான. அட, அது ஒரு கரடி. அது ஒரு பெரியதானதும் அழகானதும் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு தொப்பி போடலாமா கரடி செய்யா? இன்னும் சில தலையணைகளை விடுவோம். எனக்கு ஒரு மேக்கப் டேபிள் தேவை. என்கிட்ட நிறைய இருக்கிறது. மேசையில் உட்கார ஒரு குஷன். அப்படிப்பட்ட அழகை எளிதாக பராமரிக்க முடியாது. என் காதணிகள் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? எனக்கு உண்மையிலே அவை மிகவும் பிடிக்கும். சரி, அருமை. நீங்கள் எந்த அறையை அதிகமாக விரும்புகிறீர்கள் என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். எனக்கு மிகவும் பிடித்த மென்மையான காட்சஸ். வாவ், யார் என்னை பார்ப்பதற்காக வந்தார்கள்? ஒரு சின்ன ஆமை. நீ மிக கியூட்டா இருக்கிறாய். உன்னை சார்லி என்று அழைக்கிறேன். நீ இந்த சூப்பர் வேகமான கார் ஓட போகிறாய். சூப்பர் கை. வாவ், பிபியிட ஒரு பார் இருக்கு. என்கிட்டவும் லோக்கி என்ற இனிய நண்பன் இருக்கிறார். இது என் காட்சி அழகான நம்பிக்கையான நண்பன். இப்போ இந்த அழகியை சிறந்த ஆடைகளில் ஆழ்த்துவோம். இந்த அழகான கூடையில பாருங்கள். லோக்கி நானும் சேர்ந்தா ரொம்ப அழகாக இருக்கே. ஆமா இல்லையா? வாவ், எல்லாருக்கும் பஸ்ஸில் தயாராக உள்ளதா? எனக்கு அதுவும் வேண்டும். நான் ஒரு கிளி பெற போகிறேன். அதை சிக்கி என்று அழைக்க விரும்புகிறேன். நீ என் கிளி சிக்கிதான் இனி. நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்க எங்கே வாழ போறீங்க? வாவ், முட்டையுடைய போது என் நம்பிக்கையான நண்பரே. தியடோர் இதில் இருந்து மீண்டு வருவான். ஐயோ, இது என் மிக விருப்பமான பள்ளி. அவன் மிகவும் அழகானவன் மற்றும் மஞ்சள் நிறத்தை மிகவும் விரும்புகிறான். ஆமாம், நான் பொம்மைகளுடன் விளையாடி கொண்டே உணவை தின்றதை முழுமையாக மறந்து விட்டேன். எனக்கு சுவையான ஒன்றை ஆர்டர் செய்ய வேண்டும். இதை மற்றும் இதை எடுத்துக்கொள். இப்போது நாங்கள் குரியன் சந்தித்து எங்கள் இனிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஹலோ, இது என்னுடைய ஆர்டர் தானா? அழைச்சா, இப்போது நான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன். இதோ. இவை சிவகம் உண்மையானவ. கொல்லப்படாதீர்கள். பை பை கூரியர். இப்போது நாங்கள் சில இனிமைகள் சாப்பிட போறோம். பெண்களே, நான் சாப்பிட பல இனிமைகள் ஆர்டர் செய்தேன். எனது டேப் எங்கே எடுத்து சென்றது? என் ஃப்ரிட்ஜ் மஞ்சளானது நல்லதே. இல்லை எனில் அதையும் எடுத்து செல்லக்கூடும். இங்கு என்ன இருக்கிறது? மதிய உணவுக்கு பின் தூங்குவது மிகவும் நல்லது. ஆனால் ஒரு மோகனமான சுவை பலபரை மட்டும் என்னை எழுப்ப முடியும். ஏலி, எனக்கு இந்த ஸ்கிடில்ஸ் உடனடியாக வேண்டும். உடலில் பச்சை உணவின் சமநிலையை நிரப்ப வேண்டும். எனக்கு இந்த ஸ்வயம் கிடைச்சது. 90% போறேன். ருசியா இருக்குது. எல்லி, என்ன ஏடிஎஸ்ல என்கிறார்? அரே, ஜூசி டிராப். யாராவது ஜூசி டிராப் என்று சொன்னாரா? அவை எனது பிடித்த மிட்டாய்கள். எலி, தயவு செய்து அவற்றை எனக்கு கொடு. சரி, தயவு செய்து.
நன்றி ஹூரே, இறுதியாக எனது பிடித்த இனிப்பு. ருசியாக இருக்கிறது. நான் மெலம் சுவிட்சர் ப்ரோப்பு ஜெல் சேர்க்கவும் வேண்டும். நன்றி எல்லை, நீங்களே சிறந்தவர். எப்போதும் எனக்கு சாப்பிட ஏதாவது தருவார்களோ? இங்கே இருக்கிறது. வாவ், அது கோகா கோலா. சுவை. அதை திறந்து யாராவது அதை எடுத்துக்கொள்வதற்கு முன்னர் குடிக்க வேண்டும். நான் கேட்டேனா? செல்வதோ என் பிரியமான கோகா கோலாவின் தேநீரின் சிடுக்கு. எல்லி, நான் எடுத்து மறுகிறேன். இது இவ்வளவு சுவையாக இருக்கிறது. அதுதான், நான் இனி பகிர மாட்டேன். இங்கே என்ன மீதிக்கப்பட்டிருக்கிறது? ஓ, இங்கே இன்னும் M&Msகள் இருக்கின்றன. எவ்வளவு அருமையானது. ஓ இல்லை, எதுவும் மீதம் இல்லையா? ஒரே ஒரு மிட்டாய் மட்டும். சமாளிக்கலாம். அவர்கள் அதை எடுத்துச் செல்லவில்லை. சுவையாக, ஆனாலும் நான் இன்னும் கூடுதலாக சாப்பிட விரும்புகிறேன். எல்லோரும் நன்றாக உணவுண்டு திருப்தியாக இருக்கின்றனர். நாங்கள் தொடர தயாராக உள்ளோம். வாவ், என்ன ஒரு அற்புதமான விளையாட்டு. ஹே, போன் தடைபட தொடங்கியது. ஆல் வேற ஏதாவது செய்ய வேண்டும். சரி, எனக்கு கேள்வி உள்ளது. இப்போது அதை என் அறைக்கு கொண்டு சென்று நான் நாள் முழுவதும் என் வீடியோக்களை பார்க்க முடியும். ஓ, இதென்ன அற்புதமான கருத்து. சிறப்பானது. மொட்டைமா ஜெனரலி படம் பார்க்க கிரெடிட் மாதிரி. ஓஃப், எதுக்கோ நான் சலிக்க ஆரம்பித்து விட்டேன். அங்கே அவன் என்ன செய்கிறான்? எலிக்கு ஒரு அழியா. ஓ, குளிர்ச்சி. எலலி, நானும் உங்களோட விளையாடலாமா? உங்களுக்கு உடன் இருக்க நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நாம் சேர்ந்து விளையாடுவோம். எனக்கு 2 ரிமோட் உள்ளன. ஒன்னு உங்களுக்கு, ஒன்னு எனக்கு. வாவ், நீ உண்மையான எதிரி. வாவ், அந்த பெண்கள் அங்கே என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஏதாவது விளையாடுகிறார்களா? பிபி, கண்டுபிடிப்போம். விரைவாக வெளியே போய்விடு, இல்லனா எனக்கு எல்லா பருவமும் விடுபோகும். கல்யாணங்கள், நான் உங்களோட விளையாட்டு கான்சோல் விளையாடலாமா? மன்னிக்கவும், ஆனால் எங்களிடம் 2 ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன. நாங்கள் விளையாட உங்களை அழைத்துக் கொண்டிருக்க மாட்டோம். மேலும் அவர்களை காதலிகள் என்றும் சொல்வார்களா? சரி சரி, எங்களை மியாவுடன் மட்டும் வெறுமனே அமர்ந்து இருப்போம். என்ன செய்யலாம்? ஓ, அது சரி. எனக்கு ஒரு அருமையான எண்ணம் ஒன்று வந்தது. மியா, நான் நமக்காக ஒரு அருமையான விளையாட்டை ஆர்டர் செய்தேன். இப்போது கூரியர் வந்து எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவார். இதோ அவர் வந்துவிட்டார். நீங்கள் எல்லாவற்றையும் இங்கே வைக்கலாம். நன்றி. பர் எக் சிரி வர்ஷ்வேடே. இதை காண்பது. நீங்க என்கிட்ட உட விளையாடுவீங்களா? ஆமாம், எனக்கு நடனம் பிடிக்கும். பிறகு அரங்கத்தில் ஒளி ஏற்ற விடுவோம். ஆனால் ஒரு குழாலான யோசனை எனக்கு வந்தது. இசையை இன்னும் இசைக்க வழியா இருக்கும். எனக்கு சக்தி வாய்ந்த ஸ்பீக்கர்கள் உள்ளது. நடனம் ஆடுவோம். ஜேன், பாரேன். இப்போ அவங்களுக்கு ஒரு அருமையான கன்சோல் இருக்கு. பெண்களே, உங்களோட நான் விளையாடலாமா? அங்க உங்களுக்கு ஒரு நாட்டியம் வழங்கலாம். நீங்களோ உங்க பொம்மையை வழங்கினால் நல்லது. அதனால நாமும் விரைவில் மாறுவோம். சரி ஃபீடி, நாம் போய் விளையாடலாம். எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. நான் ஒரு சிவப்பு கேக் செய்வதற்கு விரும்புகிறேன். இத்திக் செய்ய நான் ஒரு சிவப்பு வண்ண பூச்சை தேவை. கேக்கில் சில சொட்டுகள் விட்டால் அது சிவப்பாகும். இப்போது கொஞ்சம் கிரீமை சேர்ப்போம். என்ன நடக்கிறது? ஓ இல்லை, நான் அதிகமாக பிசறி விட்டேன். நான் கிரீமால் மூடப்பட்டு விட்டேன். அங்கே ஆடை மீறவில்லை என்றால் சிறப்பாக இருக்கும். பிபி அங்கே கேக் செய்கிறாளா? நான் அவளுக்கு உதவ வேண்டும். நான் மஞ்சள் கேக் வண்ணம் சேர்க்கலாம் என நினைக்கிறேன். இவர்களுக்கு கவலை இல்லை. முதல் முறையாக கிரீமை சேர்க்கவும். அருமை. அழகானது. கிரீமை பூசலாம். இன்னொன்னு அடுக்கு நிறம் சேர்க்கலாம். அவனை நிறுத்த முடியாது. பூர்ணமானது. இப்போது மேலும் கிரீமை சேர்ப்போம். அவள் கவனிக்க கூடாது. மியா, என்னுடன் சேர்ந்து கேக் செய்வதற்கு உதவ விரும்புகிறாயா? நான் மிகவும் விரும்புவேன். முதலில் மேல் கிரீமை போற்றி அதை மிருதுவாக கேக் முழுவதும் சமமாக போட்டுவிடு. நான் ஒரு பூவினை வரையலாம். என்ன அழகு. தயார். மேல் மற்றொரு அடுக்கு வச்சு தொடங்க. எப்படி 2 துளிகள் பச்சை நிறமூச்சு தயார். ஜேன், அங்கு மட்டும் ஏன் உட்கார்ந்திருக்கிறாய்? போனா கேக் செய்யலாம். ஒரு கேக். நான் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கேன். நான் அதை சாதிப்பேன். பிபிக்காக பிசின் கேக். மேலும் கிரீம் சேர்த்து எல்லாவற்றையும் சமமாய் செய்யுங்கள். ஆமாம்,
மேலே ஒரு கேக் வைத்து பிசின் நிறத்தை சொரிக. அப்படி எஸ்ட்ரோயின் ஃபர்ஸ்ட் கேக் வடிச்சோம். அசைங்காஸ்ட்ரோயின் வானவில் கேக் பெற்றோம். அப்போது இதை முழுக்க கிரீம் போட்டு பூசி பிபி எங்கள் கேக் எப்படி இருக்கிறது என்று ஆச்சரியப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன் பிபி வருவதற்கு முன் நாங்கள் செயல்களை சமமாக்கி விடுவோம். அவளுக்கு இது நிச்சயமாக பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். தியார் எப்பொழுது அவர்த்தையும் ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்களால் அலங்கரிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் சொந்த நிறம் இருப்பதால் நாங்கள் மேலே ஒரு அழகான வானவில் உருவாக்குகிறோம். வாவ், இது எவ்வளவு அழகா இருக்குது. இந்த கேக் சாப்பிட்டு விடணும் போல் இருக்குது. ஆனா முதல்ல நான் பிபியிட ஒரு துண்டு எடுக்கணும். என்னை பத்தி தானே பேசுறீங்க. வாவ், நீங்க கேக் பண்ணலையா? எவ்வளவு இனிமை. நான் இப்பயே ஒரு துண்டு வெட்ட போறேன். மெதுவாக அப்படியே. ஓ பெண்களே, நீங்கள் அதை வானவில் வடிவில் செய்தீர்களா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கிறது. நம்ம அனைவரும் சேர்ந்து சாப்பிடலாம். இது அழகாகவும் சுவாதிஷ்டமாகவும் இருக்கிறது. நீங்கள் மிகவும் நல்ல பெண்கள். உங்களுக்கு கேக் மிகச் சுவையாக இருக்கிறது.